ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். குழி பணியாரம் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சிடலாம். பேன் ஹீட் ஆனவுடன் தேவையான ஆயில் போட்டுக்கணும். ஆயில் ஹீட் ஆனவுடன் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டு நல்லா வதக்கினோம். தேவையான கருவேப்பிலை போட்டு இது நல்லா வதக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான உப்பு போட்டு இது நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இட்லி மாவில் போட்டுக்கலாம் மசாலா. தேவையான தோசை சோடா போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது மிக்ஸ் பண்ணதும் தேவையான கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த பதத்தில் இருக்கணுமா குழி பணியாரம் பேன் வச்சு தேவையான ஆயில் போட்டுக்கலாம். அப்ளை பண்ணிக்கலாம். இதில் குழி பணியாரம் போட்டுக்கலாம். கரண்டியால் விட்டு ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இது வேகணும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கணும். இதே மாதிரி எல்லாமே திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த வெந்துச்சு எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில். திரும்ப இருக்கிறது மாவு எடுத்து இதே மாதிரி எல்லாமே குழி பணியாரம் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், குழி பணியாரம் ரெடி. இது கடலை சட்னி குழி பணியாரம் சுட சுட சேவ் பண்ணாக்கா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏஎஸ் ஹோம் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.